அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு நல்ல நாளை கொடுத்து, ஒரு புதிய வாரத்தை தேவன் கொடுத்து, இந்த காலை வேளையிலே நாம் தேவனை பார்த்து அவருடைய சமூகத்தில் அதை ஆரம்பிக்க, அவருடைய வசனத்தை வாசித்து ஆராதித்து ஜெபித்து ஆரம்பிக்க தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா? நான் விசுவாசிக்கிறேன், எத்தனை பேர் இந்த நாளை விரும்பினார்கள். ஆனால் இந்த நாள் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்கும் பொழுது, ஒன்றுமில்லாத நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறாரே, நன்றி என்று சொல்லுவோமா? ஹalleluya. ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. குடும்பமாக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சபையாக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. சமுதாயமாக நன்றி சொல்லுகிறோம். ஆங்காங்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து வாக்குத்தத்தமாக நாம் ஆராதித்து ஜெபித்து நாம் இந்த நாளை ஆரம்பிப்போம். கொலோசியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களோடு இருப்பதே அந்த ரகசியம். ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக வருகிறது. The glorious riches of this mystery that Christ is in us, the hope of glory. Hallelujah. நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இது ஒரு பெரிய ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தின் ரகசியத்தை தேவன் பரிசுத்தவான்களுக்கும் கொலோசை சபைக்கும் பவுல் மூலமாக நமக்கு இந்த நாட்களிலே ஒரு வாக்குத்தத்தமாக அவர் கொடுக்கிறது என்னவென்றால், Christ in us, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். ஹalleluya. விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களிலே, இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே நாம் இந்த நம்பிக்கையை நாம் பிடித்து கொள்ளுவோம். இங்கே பவுல் இந்த 1 அதிகாரத்திலே விசேஷமாக அவர் கொலோசை சபைக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நமக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே எழுதுகிற ஒரு கருத்தை நமக்கு நேரம் கிடைக்குமானால் அந்த அதிகாரத்தை படிப்போம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். என்னவென்றால், தலைமுறையாக அது மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியம், இந்த ஐஸ்வர்யத்தின் மகிமையின் ரகசியம், என்ன ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆவியானவர் நமக்கும் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருப்பது அவர் வெளிப்படுத்தி இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஹalleluya. நான் எல்லா தாழ்மையோடு விசுவாசிக்கிறேன், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. இந்த பண்டிகை நாட்களிலே அதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவானவர் ஒரு பெரிய மகிமை நம்பிக்கையாக ஒரு நங்கூரமாக நமக்கு இருக்கிறார். ஹalleluya. விசேஷமாக ஒருவர் எழுதும்போது, கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து எழுதும்போது, அவர் சிருஷ்டிப்பில் இருந்தார், அவர் திருத்துவத்தில் இருந்தார். மனுஷன் பாவம் செய்து விழுந்து போகும்போது தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது போல உங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கார், உங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்படுகிறார், பாலகன் பிறந்தார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனமாய் உரைத்தது புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறினது. கிறிஸ்து பிறந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் உலகத்திலே அவர் 3.5 வருஷம் வாழ்ந்து, அவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்து பிதாவினிடம் செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவின் ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறது. ஹalleluya. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாக ஒரு பெரிய நங்கூரம் நம்பிக்கையாக ஒரு கான்ஃபிடன்ஸாக அவர் நம்மோடு இருக்கிறார்.
இருக்கிறார். ஹல்லேலூயா. விசேஷமாக பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நமக்கு கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த கற்பனைகள் கட்டளைகளை அவர்கள் மீறும் பொழுது பலி செலுத்தினார்கள். அவர்கள் தேவன் வந்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார். நல்லது செய்யும் போது தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலங்களிலே தேவ குமாரனாகிய சீஷல் மத்தியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்றால், ஹல்லேலூயா, ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். பவுல் இதை ரோமர் 15 அதிகாரம் 12 வசனத்திலே ஏசியா தீர்க்கதரிசியின் காரியத்தை அவர்களுக்கு ரோமரிலே அவர் நினைப்பூட்டும் பொழுது சொல்லுகிறார், ஈசாயின் வேரும் பிரஜாதிகளை ஆளும்படியாக ஒருவர் தோன்றுவார், எழும்புவார், அவர் பிரஜாதிகள் அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்று. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரத்தில் விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களில் விசேஷமாக நீங்கள் நம்பிக்கையை இழந்து போய் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீங்கள் தோல்வியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட விரும்புகிறார். என்ன நம்பிக்கை? என்ன ஒரு ஐஸ்வர்யத்தின் ரகசியம் நம்பிக்கை என்றால், கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை நாம் மறந்துவிட வேண்டாம். இதை நாம் இழந்து விட வேண்டாம். பாருங்க, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். See, this Christmas is not just about the Christmas trees and the lights and the carols and the food and the fun and everything coming together. All these things can be a part of it. இதோடு இருக்கலாம். ஆனால் Christmas is not about Santa, but Christmas is about the Savior. It is about Christ. It's about நம்மை மீட்டு எடுக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக வந்த அந்த கிறிஸ்துவின் நம்பிக்கையை நாம் மறந்துவிடக்கூடாது. Hallelujah. All the other things can be a part of it. It can be, and that's not the point today. The point is, கிறிஸ்துவானவர், the hope of glory is with us. Hallelujah. Christ is the reason for this season. Hallelujah. And ஒருவர் எழுதும்போது சொல்லுகிறார், let's keep Christ in Christmas. Hallelujah. அநேக வேளைகளிலே நாம் மறந்து விடுகிறோம். ஒருவேளை அந்த நம்பிக்கை நம்மோடு இருக்குமானால் நல்லது. Hallelujah. அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு நற்செய்தியாய் சொல்லுவோமா? இந்த பண்டிகை நாட்களிலே அதை வெளிப்படுத்துவோமா? நாம் செய்கிற இந்த ஐக்கியங்கள், காரியங்கள், பாடல்கள், எல்லா செலிப்ரேஷன்ஸ்லையும் நாம் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவோமா? அந்த நம்பிக்கையை நாம் மேன்மைப்படுத்துவோமா? Hallelujah. நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருப்போமானா, ஒருவேளை நீங்கள் வேலையை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் உத்தியோகத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் குடும்பங்களில் வியாதி வந்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த குருடன் வரும்பொழுது ஆண்டவர் கேட்டார், நீ விசுவாசிக்கிறியா? நீ நம்புகிறாயா? உன் நம்பிக்கையின்படி ஆக கடவுது. குஷ்டரோகியை பார்த்து சொஸ்தப்படுத்தும் போது நம்பிக்கையை அவர் எதிர்பார்த்தார். பாருங்க, கட்டுள்ளவர்களை அவர் விடுவிக்கும் போது இயேசு அவர் அந்த விசுவாசத்தை பார்த்தார், அந்த நம்பிக்கையை பார்த்தார். நம்மை பார்க்கும் பொழுது அதே நம்பிக்கையை அவர் விரும்புகிறார். Not just a feeling of faith, not just an imagination, but a confidence, or a trust, or a hope, the hope of glory that Christ is in us. Hallelujah. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை இழந்திருந்தால் அதை பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் இந்த நாட்களிலே அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு நற்செய்தியாக நாம் சொல்லுவோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களோடு, எங்களோடு, நம்மோடு, விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளோடு, அவர்கள் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாடி, நாம் ஆராதித்து, மகிமையின் நம்பிக்கை என்று சொல்லி நாம் ஆராதித்து, இந்த சொற்ப நேரத்திலே நாம் ஜெபித்து இந்த வாரத்தை நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Christ is the hope of glory. Hallelujah. 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 நம்முடைய நம்பிக்கை நங்கூரமாக இருக்கிறவரை நாம் ஆராதிப்போமா? அவனுடைய மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். Hallelujah. We thank you, Jesus. We praise you, Lord. We worship you. We glorify your holy name, O Lord. Hallelujah. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன்.
உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஐயா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஐயா உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார், மாறாத நேசராய் இருக்கிறார். நம்ம அவரை பற்றி கொள்ளும் போது நம்ம உலகத்திலே வெற்றி பெறுகிறவர்களாக அவர் நம்மை மாற்றுவார். நம்மை துதிப்போம், ஆராதிப்போம். அவருடைய நம்முடைய ஆத்துமாவின் நங்கூரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. Thank you, Jesus. We worship you, oh God. நீர் எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise you, Jesus. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி பெற்றேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து Jesus, we worship you, O God. தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கன்மலையே. நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கன்மா. துதிப்போம், துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்.
பின்தொடர்ந்தேன். உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்ந்தேன். உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத எங்கள் நேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் நீர் சொல்லுகிறீர் தகப்பனே. அந்த நம்பிக்கையை, அந்த மகிமையின் நம்பிக்கையை பற்றி கொண்டவர்களாக இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நாட்களிலே ஆண்டவரே சந்தோஷமாக தைரியமாக நாங்கள் முன்னேறி செல்கிறவர்களாக வெற்றி பெறுகிறவர்களாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் இந்த வாரத்தை ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you. Amen. உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக